மிஸ்டர் மனைவி சீரியல் முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல விக்கி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சன் டிவில கடைசி சீரியலா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் மிஸ்டர் மனைவி சீரியல். இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் நம்ம பார்த்து சலிச்சு போன வழக்கமா உள்ள கணவன் மனைவி பாசம், கணவன்கிட்ட இருந்து மனைவியை பிரிக்க முயற்சி பண்றத கதையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் இன்னைக்கோட முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ற நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழ்ல நடிச்ச முதல் ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. அதை நான் வேஸ்ட் பண்ணாம எனக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல லாங்குவேஜ் புரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். போக போக தான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். என்ன விக்கியா ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. நான் இந்த மாதிரி பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூல இருக்க சீரியல்ல நடிச்சது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். குறிப்பா லதா மேம், அனுராதா மேம் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சது என்னோட பாக்கியம். இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் 1000 எபிசோட தாண்டி போகணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தால இந்த சீரியலை இப்ப முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொதுவாவே பிரைம் டைம் சீரியல் 1000 எபிசோட் தாண்டி போகும். ஆனா இப்போலாம் டிஆர்பி சரியா எடுக்கல, சீரியல் நல்லா போலன்னு சொல்லி சீக்கிரம் சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா என்ன பண்றது, அவங்க முடிக்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் எங்களால கேட்க முடியும். எனக்கு அடுத்து தமிழ் ப்ராஜெக்ட்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.